நம்ம நாட்டில் உற்பத்தியான தரமான தேயிலை வெளிநாட்டுக்காரன் குடிக்கிறதுக்கு ஏற்றுமதி ஆயிரும். நாம் குடிக்கிறதுக்கு ப்ரீமியம் டஸ்ட் டீ, குடிக்கிறது குப்பை. இதில் என்ன ப்ரீமியம்? இயற்கை உரம் போட்டு உற்பத்தி பண்ண உயர்தரமான அரிசி வெள்ளைக்காரன் சாப்பிட்றதுக்கு ஏற்றுமதி ஆயிரும். உடலுக்கு தீங்கு செய்கிற கெமிக்கல்லாம் போட்டு உற்பத்தி பண்ண அரிசி நாம் சாப்பிட்றதுக்கு. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். நம்ம நாட்டில் விளைஞ்ச தரமான பொருட்கள் நமக்கே கிடைக்காதப்போ யாரோ வெளிநாட்டுக்கார ஒருத்தனுக்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உள்நாட்டில் ஏதாவது உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடுனா தரம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி தற்காலிகமாக தட்டுப்பாடை சரி பண்ணிடுவாங்க. ஆனால் கொடுமை என்னென்னா, எப்போவுமே ஏதோ ஒரு உணவுப் பொருள் தட்டுப்பாட்டில் இருக்கும், அதோட விலை 10 மடங்கு அதிகமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி விவசாய பொருட்களோட நிலை. இத்தனை அரசியலுக்கும் பின்னாடி விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதுதான் விவசாயத்தின் நிலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை அரசு தொழிலாகவே அங்கீகரிக்குது. விவசாய பொருட்களோட அடிப்படை விலையை விவசாயிகளே நிர்ணயிச்சிக்க முடியும். விவசாயம் அரசாங்க தொழிலாக மாறும்போது விவசாயத்துக்கான அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படும், விவசாயத்துக்கான தொழில்நுட்பங்கள் வளரும், விவசாயம் ஒரு பெருமை மிக தொழிலாக மாறும், விவசாயத்தில் லாபம் பெருகும்.